அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் திரும்புவதால் அடுத்த 84 நாட்கள் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை சந்தித்தது போதும் மாற்றத்தை அள்ளித்தரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை உருவாக்கி கொடுக்கிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி 7.5 சனி நிவர்த்தி அடைந்த பலனை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். ஆனால் வாக்கியத்தின்படி இறுதியாக 7.5 சனி காலகட்டத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. அப்படி பாதசனியாக அமர்ந்து வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவர் வக்ரம் பெற்றிருப்பது உறுதியாகவே நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது என்றாலும் கூட மிக பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பை ராகுவுடன் இணைந்து வக்ரகதியில் வலம் வரக்கூடிய சூழலில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இருந்தாலும் அனைத்து வகையான பணிகளிலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் ராசியின் அதிபதி வக்ரம் பெற்று வலம் வருவது அவ்வளவு நல்ல ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது என்பதும் யதார்த்தமான உண்மையாக அமைந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமானதாக பார்க்கப்படுகிறது நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு. எனவே இந்த வேளையில் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் மேற்கொள்ளும் போது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக இந்த வேளையில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. பகை உணர்ச்சி நீங்கி உறவுகள் மேம்படக்கூடிய வகையிலும், அதே போன்று தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம், சிக்கல், சிரமங்களை முழுமையாக விலக்கி அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் 7.5 சனி முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய வாய்ப்பை நோக்கி நகர்கிறாருங்க ராசியின் அதிபதியான சனி பகவான். எனவே உறுதியாகவே மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களை தேடி வரும். ஆனால் இந்த தருணத்தில் அலைச்சலும் சிரமமும் அதிகரிக்கும், பணிச்சுமை அதிகரிக்கும், மனக்கலப்பம், குழப்பம் அதிகரிக்கலாம். அதுபோன்ற நிகழ்வுகளில் மட்டும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருங்க. மற்றபடி நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றம் நிறைந்த தருணமாக இந்த வேலை அமைவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சனிக்கிழமையில் விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் சன்னதி சென்று உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை, வெளியில் சொல்ல முடியாத அவமானத்தை விளக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கும்.